கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை. दोबारा उस वचन को पढ़ेंगे. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இங்க தேவன் யோசேப்பிட்ட பேசுறார். परमेश्वर यूसुफ से बात करता है, சொப்பனத்தின் மூலமா பேசுறார். स्वप्न के द्वारा बात करता है. இந்த பிறக்க போற குழந்தைக்கு और जो बच्चा जन्म होने वाला है, இயேசுன்னு பேர் வை. यीशु ऐसे नाम रखना. ஏன் அப்படி பேர் வைக்கணும்? क्यों ऐसे नाम रखना है? ஏன் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, क्योंकि वो अपने लोगों के पापों को क्षमा करके அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லுது. उनको उद्धार देगा, ऐसा बोला गया है. யெகோஷுவா பிறந்த நோக்கம் என்ன? यहोशुआ का जन्म होने का उद्देश्य क्या था? அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, उसका उद्देश्य क्या था? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி वो अपने लोगों के पाप को निकाल कर அவர்களை ரட்சிப்பார். उन्हें उद्धार देगा. ரட்சிப்பை கொடுக்கணும், उद्धार देना है, விடுதலையை கொடுக்கணும். छुटकार को देना है. அதுக்காக தான் கர்த்தர் பிறந்தது. उसलिए ही परमेश्वर जन्म हुए. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். परमेश्वर मांस में प्रकट हुए. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, यूहन्ना पहले अध्याय के पहले वचन में कहता है, ஆதியிலே வார்த்தை இருந்தது, आदि में वचन था, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, वो वचन परमेश्वर के पास था, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. और वो वचन परमेश्वर था. 14ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, 14 वचन में कलाम कहती है, அந்த வார்த்தை மாம்சமாகி, वो वचन देहधारी होकर, அந்த வார்த்தை என்னதாயிட்டா? वो क्या हो गया? மாம்சமாயிட்டா. वो वचन मांस में प्रकट हुआ. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். परमेश्वर मांस में प्रकट हुआ. யெகோஷுவா மாம்சத்தில் வெளிப்படுறார். यहोशुआ मांस में प्रकट होता है. ஏன் வெளிப்பட்டார்? क्यों प्रकट होता है? தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கிறதுக்காக, अपने लोगों के पाप को निकालने के लिए, அவருடைய பாவத்தை நீக்கிறதுக்காக उनके पापों को निकालने के लिए யெகோஷுவா இந்த உலகத்தில் வந்தார். यहोशुआ इस संसार में आए. பாருங்க, ஆதாம் ஏவாளும் आदम और हवा அவங்க தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது वो बगीचे में जब थे, ரொம்ப அருமையா உலாவிட்டு இருந்தாங்க. बहुत अद्भुत रीति से घूम रहे थे. ஆனா என்னைக்கு பாவம் செய்தார்களோ, लेकिन जिस दिन उन्होंने पाप किया, அன்னைக்கு தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க. उस दिन परमेश्वर के महिमा को खो दिए அந்த ஏதேன் தோட்டத்துள்ளிட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். और एदेन वाटिका से बाहर भगाए गए. இன்னும் தோட்டத்துக்குள்ள போல நம்ம अभी तक हम उस वाटिका में गए नहीं. இன்னும் வெளியில தான் லாந்திட்டு இருக்கிறோம். अभी भी हम बाहर ही घूम रहे हैं. நம்மளை அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள மீண்டும் கொண்டு போறதுக்கு हमें दोबारा उस एदेन वाटिका के अंदर ले जाने के लिए யெகோஷுவா இந்த பூமிக்குள்ள வந்தார். यहोशुआ इस संसार में आए. நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, हमारे पाप को माफ करने के लिए, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக पाप से छुड़ाने के लिए யெகோஷுவா இந்த பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்டார். यहोशुआ इस संसार में मनुष्य का रूप धारण किया. இன்னைக்கு அவருடைய பிறந்த நோக்கம் என்ன? आज उसका जन्म होने का उद्देश्य क्या है? நம்மள பாவத்திலிருந்து விடுதலை பண்ணணும். हमें पाप से छुटकार देना है. ஆனா இன்னும் பாவம் இருக்குது. लेकिन और भी पाप है. யெகோஷுவாவை ஏற்றுக்கொண்ட பிறகு यहोशुआ को स्वीकार करने के बाद நம்மட்ட भी பாவம் இல்லாமலையா இருக்கு? क्या हमारे पास पाप नहीं है? ऐसा है क्या? ஏதோ சின்ன சின்ன பாவங்கள் இருக்கதான் செய்யுது. छोटी छोटी पाप तो है, பெரிய பெரிய பாவம்லாம் தூக்கி போட்டுருப்போம். और बड़े बड़े पाप को हमने निकाल दिया होगा. ஆனா சின்ன சின்ன பாவங்கள் கிடக்கும். लेकिन छोटी छोटी पाप होगी. அப்புறம் ஞானஸ்நானத்தை எடுக்கிறோம். उसके बाद बपतिस्मा लेते हैं. ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் பாவம் இருக்குது. बपतिस्मा लेने के बाद भी हम पाप करते हैं. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறறோம். पवित्र आत्मा का अभिषेक को हम पाते हैं. அதுக்கு பிறகும் பாவம் இருக்குது. उसके बाद भी वो पाप है. அப்ப எப்பதான் அந்த பாவம் நீக்கப்படும்? तो वो पाप कब निकल जाएगी? பைபிள் சொல்லுது, कलाम कहती है, தேவனால் பிறந்தவன் परमेश्वर से जो जन्मा है அவன் பாவம் செய்யான். वो पाप नहीं करेगा. ஒருத்தர் தேவனால் பிறந்தான் அப்படினா, एक व्यक्ति यदि परमेश्वर से जन्मा है, அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. वो पाप नहीं करेगा. அப்ப நம்ம தேவன்ல பிறக்கலையா? तो हम परमेश्वर के अंदर जन्मे नहीं क्या? என்ன ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடணும். एक सवाल ऐसे चलना चाहिए. தேவனால் பிறந்தவன், परमेश्वर से जन्मा, அப்ப நம்ம தேவனால் பிறக்கலையா? क्या हम परमेश्वर से जन्मे नहीं है? என்னைக்கு அக்கினி அபிஷேகம் இறங்குதோ, जिस दिन वो अग्नि का अभिषेक उतरता है, அப்பதான் உங்களுக்குள்ள இருக்க பாவம், तब ही आपके अंदर का पाप அது சுட்டெரிக்கப்படும். वो भस्म किया जाएगा. அந்த பாவம் இருக்காது. वो पाप नहीं होगा. அந்த பாவம் எடுக்கப்படும். वो पाप निकल जाएगा. பாவம்ட்டு ஒண்ணு இல்லவே இல்ல. पाप करके चीज कोई है ही नहीं. அப்ப நீங்க எப்படி பாவம் செய்வீங்க? तो आप पाप कैसे करोगे? உங்களுக்குள்ள இருக்க பாவம் சுட்டெரிக்கப்பட்ட பிறகு, आपके अंदर का पाप जब भस्म हो जाता है, அதுக்கு பிறகு உங்களுக்குள்ள பாவம் இருக்காது. उसके बाद आपके अंदर पाप नहीं होती. அப்பதான் தேவனால் பிறந்தவன் तब ही आप परमेश्वर से जन्मे हो. பாவம் செய்யான்.
पाप नहीं करेगा, அந்த வார்த்தை நிறைவேறும். वो वचन पूरा होगा। இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார். आज इस प्रकार के क्रियाओं को परमेश्वर करे। இன்னைக்கு யெகோஷுவா வந்த நோக்கம் என்ன? यहोशुआ आने का उद्देश्य क्या है? நம்மள பாவத்திலிருந்து விடுதலை பண்றதுக்காக வந்தார். हमें पाप से छुड़ाने के लिए आता है। ஒண்ணுல சாதாரண ஒரு மனிதன், साधारण रूप से एक मनुष्य, ஒரு குடிகாரன் एक पियक्कड़ பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா अगर कलाम को पढ़ने लगा, அவங்க வாழ்க்கை மாறிடுது. उनका जिंदगी बदल जाता है। பைபிளை படிக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை மாறிடுது. केवल कलाम को पढ़ने लगे तो जीवन बदल जाता है। அவங்க படிக்க மட்டும் தான் செய்யணும். वो केवल पढ़ना ही है। பாட்டில் சைடுல போயிரும், बॉटल साइड में हो जाएगा, கையில பைபிளை தூக்கிடுவாங்க, हाथ में कलाम आ जाएगी, சிகரெட் ஏந்திர கை, और जिस हाथ से सिगरेट फूकते हैं, பைபிளை தூக்கின உடனே, वो कलाम को उठाने के बाद, பைபிளை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே, कलाम को पढ़ने के बाद, அந்த பீடி சிகரெட்லாம் போயிருது. वो बीड़ी सिगरेट सब चला जाती है, தம்பாக்கு போடுறாங்க. तंबाकू मलते हैं। என்னைக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாங்களோ, जब कलाम को पढ़ने के लिए शुरू करते हैं, அவங்க தம்பாக்கு எல்லாம் ஓடி போயிருது. उनका तंबाकू निकल जाता है। எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், कैसा एक बदलाहट है, எப்படி ஒரு வித்தியாசமான காரியம், कैसा एक अद्भुत अलग चीज है। அப்படிப்பட்ட வல்லமை பைபிள்ல இருக்குது. इस प्रकार का सामर्थ्य इस कलाम के अंदर है। சாதாரணமா பைபிள் வாசிக்கும் போது எப்படி நடக்குனா, अगर साधारण रूप से जो हम बाइबल पढ़ते हैं तब ये होता है, तो அப்ப பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரும்போது, पवित्र आत्मा अंदर आते समय நீங்க கர்த்தருக்குள்ள வளர ஆரம்பிச்சீங்கன்னா, आप परमेश्वर के अंदर बढ़ने लगे तो உங்க வாழ்க்கை ஃபுல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். पूरा जीवन रूपांतर हो जाएगा। நம்மளுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி காமிப்பார். हमारे जीवन को पूरा बदल देगा। என்னைக்கு பைபிளை கீழ வைக்கிறீங்களோ, जिस दिन आप कलाम को नीचे रखते हैं, இந்த கையை விட்டு கீழ போகுது அப்படினா, इस हाथ से अगर नीचे उतरती है, அப்ப கையில வேற ஏதாவது வந்துரும். तो हाथ में दूसरा कुछ आ जाएगा, வேற எதையும் எடுக்க விட கூடாது. और कुछ निकालने को देना नहीं। நீங்க கையில வேதத்தை ஏந்துங்க, आप हाथ में कलाम को उठाइए, அதை நீங்க படிக்க 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 उसे आप जितना पढ़ेंगे நம்ம வாழ்க்கை மாறும். हमारा जीवन बदल जाएगा। கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்காக தான் வந்திருக்கிறார். परमेश्वर हमें बदलने के लिए ही आया है। பாருங்க, யோசுவா வந்த நோக்கம் என்ன? देखिए परमेश्वर आने का उद्देश्य क्या है, அவர் ஏன் இந்த உலகத்துல வந்தார்? वो क्यों इस संसार में आना? அவர் நீதிமான அழைக்க வரல, वो धर्मियों को बुलाने नहीं आया, அவர் பாவிகளை அழைக்க वो வந்தார். पापियों को बुलाने के लिए आया இன்னைக்கு है। நம்ம எல்லாம் பாவிகள் தான். आज हम सभी लोग पापी हैं। நம்மள அவர் அழைக்க வந்திருக்கிறார். हमें बुलाने के लिए आया है। அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். वो उसने हमें बुलाया है। பாவியா இருந்த நம்மள हम जो पापी थे, அவர் பரிசுத்தத்துக்குள்ளாக वो அழைக்கிறார். पवित्रता के अंदर खींचता है। பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்காக पाप से छुड़ाने के लिए அவர் என்ன செய்தார்னா, वो क्या करता है? அவர் வந்த நோக்கம் என்ன? वो किस उद्देश्य से आया? அவர் மாம்சத்துல வந்த நோக்கம் என்ன? मांस में प्रकट होने का उद्देश्य क्या था? பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும். पाप से छुड़ाना है। இதுக்காக इसलिए அவர் கடைசில சிலுவையிலே தொங்கிட்டாரு. वो आखिर में क्रूस में टंग गया। அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்திட்டார். अपना ही लहू को बहाया। ஏன் சிந்தணும்? क्यों बहाना है? அவர் எந்த நோக்கத்தோடு வந்தாரோ, वो जिस उद्देश्य से आए, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு उस उद्देश्य को पूरा करने के அவர் लिए சிலுவையில தியாகம் பண்ணினார். वो क्रूस पर त्याग कर दिया। அவர் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாரே, वो इतना बड़ा कुर्बानी दिया, சிவப்பு உடல் மேல और लाल शरीर के ऊपर அவர் உடம்பு சிவப்பாய் போச்சு. उसका शरीर पूरा लाल से रंग அடிச்சு गया। அடிச்சு ரத்தம் வெளியே வந்து मार मार कर उसका पूरे शरीर को लहू से भर दिया। எல்லா ரத்தத்தினால முங்கி இருக்கிறாரு. पूरे लहू से डूबा हुआ था। உச்ச தலையில உள்ளங்கால் வரைக்கும் वो सर से लेकर पांव तक ரத்தத்தினால மூழ்கி पूरे இருக்கிறார். लहू से भरा हुआ था। எதுக்கு இவ்வளவு பெரிய தியாகம்? क्यों इतना बड़ा कुर्बानी? ஏன் இப்படி ஒரு அடிபடணும்? क्यों उतना मार खाना है? உங்களுக்காக எனக்காக, आपके लिए मेरे लिए। நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே, हम जन्म होने से पहले ही நம்மள பாவத்திலிருந்து விடுதலை பண்றதுக்காக हमें पाप से छुड़ाने के लिए அவருங்க சிலுவையில தொங்கினார். वो वहां पर क्रूस में टंग गया। அவர் பிறந்த நோக்கம், वो उसका जन्म होने का उद्देश्य அவர் சிலுவையில நிறைவேற்றி கொடுத்தார். क्रूस पे पूरा करके दिया। அவர் நிறைவேற்றிட்டு சொன்னார், वो पूरा करके कहा எல்லாம் முடிந்தது, सब समाप्त हो गई, எல்லாம் செய்து முடிச்சிட்டார். सब समाप्त कर दिया। அவர் இன்னொரு பைபிள் சொல்லுது, कलाम कहती है, நான் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் मैं व्यवस्था को और भविष्यवाणियों को அது அழிக்க வரவில்லை. उसे नाश करने नहीं आया। அவர் வந்த நோக்கம், वो जो आया वो उद्देश्य क्या था? நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, वो व्यवस्था को नाश करने के लिए அதை नहीं, நிறைவேற்ற வந்தார். उसे पूरा करने के लिए आया। என்ன நிறைவேற்றினார்? क्या पूरा किया? நம்மளை மீட்கிறதுக்காக हमें छुड़ाने के அவர் लिए தன்னையே பலியாக கொடுத்துட்டாரு. अपने आप को कुर्बान कर दिया। இன்னைக்கு நம்ம என்ன செலுத்திட்டோம் அவருக்கு? आज हम उसके लिए क्या कर दिए? அவர் நமக்காக தியாகம் பண்ணாரே, वो अपने लिए कुर्बान
कुर्बान किए, நம்ம அவருக்காக என்ன हम செஞ்சிட்டோம்? उसके लिए क्या कर दिए, என்ன செய்ய முடியும்? क्या कर सकते हैं? வெறும் அவருடைய சமூகத்தில் இருக்க முடியும். केवल उसके चरणों में रह सकते हैं, அவருக்காக வாழுங்க, उसके लिए जीना है, அவருக்காக தியாகம் பண்ணுங்க, उसके लिए कुर्बानी करना है, அவருக்காக நேரத்தை தியாகம் பண்ணுங்க. उसके लिए समय का कुर्बानी देना है। இன்னைக்கு நம்ம அவருக்காக தியாகம் பண்ண ஆரம்பிச்சோம்னா, आज हम अपने आप को उसके लिए कुर्बान करने शुरू करें तो நம்ம ஒண்ணும் செய்யாமலே அவர் நமக்கு ரத்தத்தை சிந்தி இருக்காரு. हम कुछ किए नहीं, उसने हमारे लिए लहू बहाया। நீங்க தியாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, आप यदि अपने आप को उसके सामने कुर्बान कर देंगे, சிந்திச்சு பாருங்க அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார். सोच कर देख कि वो कितना महान कार्य करेगा। ஒரு தகப்பன் एक पिता தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக अपने पत्नी के लिए, अपने बच्चों के लिए அவர் தியாகம் பண்ணுவார். वो कुर्बानी देता है, தியாகம் பண்ணுவாங்க. वो कुर्बानी देता है। ஏதாவது சாப்பிடும் போல இருக்கும், कुछ खाने जैसा मन करेगा, ஆனா பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போயிருவாங்க. लेकिन बच्चों के लिए ले जाएंगे। காசு அவ்வளவுதான் இருக்குது, पैसा इतना ही है, பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போவோம். बच्चों के लिए ले जाएंगे। அதுதான் ஒரு தகப்பனுடைய அழகு. यही एक पिता का सौंदर्य ஒரு है। தகப்பன் என்ன செய்வார்? एक पिता क्या करेगा? தியாகம் பண்ணுவார். कुर्बानी देगा, தன்னுடைய மனைவிக்கு தன்னை தியாகம் பண்ணுவார். अपने पत्नी के लिए अपने आप को कुर्बान करेगा, தன்னுடைய பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணுவார். अपने बच्चों के लिए कुर्बानी देगा। என் பையன் நல்லா படிக்கணும், मेरा बच्चा अच्छा पढ़ना है, அப்ப என்ன செய்யணும்? तो क्या करना है? நான் இன்னும் சம்பாதிக்கணும். मैं और कमाना है। உடல்ல இருக்க வேதனையை பார்க்க மாட்டாங்க. और शरीर में जो दर्द है उसे नहीं देखता, அத பார்க்காம उसे नहीं देखते हुए அவங்க உழைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. वो वहां पर मेहनत करने लगेगा। இது தகப்பன் ஒரு பிள்ளைகளுக்கு செய்கிற தியாகம். और पिता बच्चों के लिए ऐसा एक कुर्बानी देते हैं। பிள்ளை நல்ல உடை உடுத்திப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, आप अच्छे से देखिए, சில நேரத்துல நீங்க உலகத்தின் காரியங்களை நீங்க பாருங்களேன். संसार की चीजों को देखिए। புருஷன் வந்து தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு, और சின்ன சின்ன தாடியா இருக்கும் பார்த்துக்கிடுங்க, और पुरुष वो दाढ़ी वगैरह बढ़ाकर வச்சுட்டு சட்டை ஒரு மாதிரி தான் போட்டிருப்பாங்க. और शर्ट उनका कैसे तो होता है, ஆனா மனைவி பிள்ளைகளை பாத்தீங்கன்னா लेकिन पत्नी और बच्चों को देखेंगे ரொம்ப तो டிப் டாப்பா போவாங்க. टिप टॉप रहते हैं। இவங்க ரெண்டு பேரும் டிப் டாப்பா போறதுக்கு ये दोनों टिप टॉप जाने के लिए அவங்க அப்பா, அவங்களுடைய கணவன் வந்து தன்னை தியாகம் பண்றார். और उनका पति, उनका पिता जो है कुर्बानी देता है। அதே போல ऐसे ही யெகோஷுவா நமக்காக தியாகம் பண்ணியிருக்கிறார். यहोशुआ हमारे लिए कुर्बानी दिए। தன்னுடைய பிள்ளைகள் अपने बच्चे பாவத்தில் இருக்கிறாங்க, पाप के अंदर हैं, இந்த பிள்ளைகளை நான் விடுதலை பண்ணணும், ये बच्चों को मैं छुड़ाना है, இதுக்காக அவர் தியாகம் பண்றார். इसके लिए वो कुर्बानी देता है। ஒரு தகப்பனுடைய தியாகம் एक पिता का कुर्बानी எவ்வளவு அருமையான ஒரு தியாகம். कितना अद्भुत कुर्बानी है। ஒரு தாயினுடைய தியாகம் அதே மாதிரி தான். एक माँ का कुर्बानी भी ऐसा ही है। பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு बच्चों को भोजन देने के लिए தான் வயிற பட்டினி போடுவாங்க. अपने पेट को भूखा தான் रखेंगे, வயிற பட்டினி போட்டு अपने पेट को भूखा रखे, பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுப்பாங்க. बच्चों को भोजन देते हैं பிள்ளைகள் முகத்தை பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. और बच्चों के मुंह को देखकर ही बात करेंगे। என் பையன் துக்கப்பட்டுருவானோ, मेरा बच्चा दुखित होगा क्या, என் பிள்ளை வேற எதுவும் யோசிச்சுவானோ, और मेरा बच्चा और कुछ सोचेगा क्या, முகத்தை பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. वो मुंह को देख के ही बात करेंगे। அவன் தப்பா நினைச்சிட கூடாது. वो गलत नहीं समझना, இப்படி தியாகம் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ऐसे कुर्बानी उनके जीवन में होगी। இன்னைக்கு நம்ம आज हम யெகோஷுவாக்கு என்ன தியாகம் பண்றோம்? यहोशुआ को क्या कुर्बान करते हैं? அவருக்காக தியாகம் பண்ண பழகுங்க. उसके लिए कुर्बानी देने के लिए सीखना है। அவர் உங்களை ஓடி வந்து அணைச்சிடுவாரு. वो दौड़ कर आकर आपको गले लगा लेगा। என் பிள்ளை என் தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு, मेरे बच्चे ने मेरे कुर्बानी को समझ लिया है। அவருடைய விருப்பம் என்னன்னா, उसका क्या इच्छा है? யாரும் கெட்டு போறது அவருடைய சித்தம் அல்ல, कोई नाश होना उसकी इच्छा नहीं, எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படிங்கிறது அவருடைய இஷ்டம். हर कोई मन फिराना ही उसकी इच्छा है। அந்த விருப்பத்தை उस इच्छा को நம்ம நிறைவேற்றலாம். हम पूरा करेंगे। நம்ம மத்தவங்ககிட்ட போய் சுவிசேஷம் சொல்லும்போது, हम दूसरों के पास जब सुसमाचार बताते அவங்க हैं, கர்த்தருக்குள்ள கொண்டு வரும்போது, उन्हें मसीह के अंदर लेके आते समय நம்ம அப்பா பாப்பாரு, हमारा पिताजी देखेगा என் சித்தத்தை பையன் நிறைவேற்றுறான், और मेरे इच्छा को मेरा बेटा पूरा करता है, என்னுடைய விருப்பத்தை என் மகன் நிறைவேற்றுறான். मेरे इच्छा को मेरी बेटी पूरा करती है। யெகோஷுவா அந்த உலகத்துல வந்த ஒரு நோக்கம் இருக்குது. यहोशुआ इस संसार में आने का जो उद्देश्य है, அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி अपने लोगों के पाप को निकाल कर அவர்களை ரட்சிப்பார். उन्हें उद्धार देगा। சோ தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். तो परमेश्वर मांस में प्रकट हुआ। பாருங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் हिब्रानियों का किताब 2 अध्याय அது 14 வசனத்தை வாசிங்க. 14 वचन को पढ़ेंगे। 2:14 பாருங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, लड़के मांस और लहू के बागी हैं, அவரும் वो भी அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானா. பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है
பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க बच्चे मांस और लहू के बागी हैं। இன்னைக்கு நம்ம எல்லாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா आज இருக்கோம். हम सब मांस और लहू से हैं। அவரும் உடனே பார்த்தாரு, और उसने देखा பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்காங்க. बच्चे मांस और लहू से हैं। அதனால தேவன் என்ன செய்தார்னா, तो परमेश्वर ने क्या किया? அவர்களை போல பிள்ளைகள் மாதிரி ஆயிட்டார். उनके जैसे ही बच्चे जैसा बन गया। நம்ம அப்பா हमारे पिता, அவர் பார்த்தார், उसने देखा பிள்ளைகள் எல்லாம் बच्चे மாம்சத்தையும் मांस இரத்தத்தையும் உடையவர்களா இருக்காங்க. और लहू से हैं। அதனால இவர் என்ன செஞ்சாராம், इसलिए उसने भी क्या किया? இவரும் மாம்சத்துல வந்து वो भी मांस में आकर அவர் பிள்ளைகளை போல மாறிட்டார். वो बच्चों की तरह बन गया। அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா மாறிட்டார். वो भी मांस और लहू का बन गया। அப்ப இவர் இங்க பிதாவா இருக்கிறார். तो यहाँ पर ये पिता है, ஆனா மாம்சத்தை வெளிப்பட்ட உடனே लेकिन मांस में जब प्रकट हुआ அவர் பிள்ளைகளை போல மாறிட்டார். वो बच्चों की तरह बन गया। அதனாலதான் இவரை குமாரன் அப்படின்னு சொல்றோம். इसीलिए इसे पुत्र करके कहते हैं। அவர் பிதாவா இருந்தவர், जो पिता था அவர் அவ்வளவு பெரிய தேவாதி தேவன், वो उतना महान परमेश्वर, தன்னை தியாகம் பண்றார், वो अपने आप को कुर्बान करता है, தன்னை வெறுமையாக்குறார். हमें अपने आप को खाली करता है, வெறுமையாக்கி खाली करके பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை எடுக்கிறார். वो बच्चे के स्थान को लेता है। அவர் எடுத்து वो लेकर தன்னுடைய மரணத்தினாலே, अपने मृत्यु से, அவர் தன்னுடைய மரணத்தினாலே अपने मृत्यु से யாரெல்லாம் மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறார்களோ जो मृत्यु से डर रहे थे அவங்க எல்லாத்திலும் விடுதலை பண்ணிட்டார். उन सभी को छुड़ा दिया। அவர் தன்னுடைய மரணத்தினால விடுதலை பண்றார். वो अपने मृत्यु से छुड़ाता है। எவ்வளவு பெரிய தியாகம் அது! कितनी बड़ी कुर्बानी है। நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, थोड़ा सोच के देखिए, நம்ம யாருக்காக எதுக்காக தியாகம் பண்ணிருக்கோம்? हम किसके लिए और क्या चीज के लिए हमने कुर्बानी दिया है? யாருக்காக தியாகம் பண்ணிருக்கோமா? किसी के लिए हमने कुर्बानी दिया है क्या? பிள்ளைகள் பெற்றோருக்கு எதுக்காக தியாகம் பண்ணுவாங்களா? और बच्चे माँ बाप के लिए कभी कुर्बानी दिए हैं क्या? அவங்க பெரிய பிள்ளைகள் ஆன பிறகு வேணா பண்ணலாம். वो बड़े बच्चे होने के बाद हो सकता है, ஆனா தியாகம்ங்கிறது लेकिन कुर्बानी जो है அது பெற்றோர் பிள்ளைகளுக்கு பண்ற ஒரு காரியம். वो माँ बाप बच्चों के लिए जो करते हैं वो है। அது அதிகமா பிள்ளைகளுக்கு பெற்றோர் பண்ணுவாங்க. और ज्यादातर बच्चों के लिए माँ बाप करते हैं। இன்னைக்கு நம்மளுக்காக யெகோஷுவா தியாகம் பண்ணியிருக்கிறார். आज हमारे लिए यहोशुआ ने कुर्बानी दिया அவர் है। இந்த உலகத்துல வந்த நோக்கம் वो इस संसार में आने का उद्देश्य நம்மள பாவத்திலிருந்து விடுதலை பண்றதுக்காக. हमें पाप से छुड़ाने के लिए। யாருமே ஒரு பரிசுத்தமான பிறகு, कोई भी पवित्र होने के बाद, அதுக்கு பிறகு நான் சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னா முடியவே முடியாது. उसके बाद में कलीसिया में आऊं ऐसे बोलेंगे तो वो मुमकिन नहीं है। சர்ச் எதுக்கு அப்படின்னா, कलीसिया किस लिए है? அங்க பாவிகள் மனம் திரும்புதலுக்காக தான் சர்ச். पापी मन फिराने के लिए ही कलीसिया है। அங்கதான் உபதேசம் நடக்கும். वहां पर ही संदेश मिलता है, எப்படி வாழணும், कैसे जीना है, எப்படி இருக்கணும், कैसे रहना है, எப்படி தியாகம் பண்ணணும், कैसे कुर्बानी देना எப்படி है, கர்த்தருக்காக வாழணும். कैसे मसीह के लिए जीना है। இது நீங்க செய்ய 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 इसे आप जैसे करेंगे, உங்கள் அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். आपके अनजाने में आपके अंदर एक बदलाहट आएगी। சில ஜனங்கள் பாத்தீங்கன்னா, कुछ लोगों को यदि आप देखेंगे, பேசிக்கிட்டு இருக்கும் போதே கெட்ட வார்த்தை வரும். बोलते बोलते गाली बक देते हैं, ஒரு சென்டென்ஸ் சொன்ன உடனே கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க. एक वाक्य में गाली देते हैं। இந்த ட்ரெயின்ல வரும்போதெல்லாம் நீங்க பார்க்கலாம், और ट्रेन में आते जाते समय आप देख सकते हैं இப்படிப்பட்டவங்க கூட ऐसे लोगों के साथ में, சபைக்குள்ள வர 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 और कलीसिया में आते आते அந்த செய்தியை கேட்க கேட்க और संदेश को सुनते सुनते அவங்க அந்த கெட்ட வார்த்தை எல்லாம் வாய் விட்டு போயிரும். वो गंदी गालियां जो है उनके जुबान से निकल அவங்க जाएगी। வாயை கர்த்தர் தொடுவாரு. उनके जुबान को परमेश्वर स्पर्श அவங்க करेगा। வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். उनके जुबान में परमेश्वर का वचन होगा। அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ऐसे ही परमेश्वर आशीष दे। சோ யெகோஷுவா பிறந்த நாள் நமக்கு தெரியாம இருக்கலாம், तो यहोशुआ का जन्मदिन हमें मालूम नहीं होगा, ஆனா யோசுவா வந்த நோக்கம் என்ன நமக்கு தெரியும். लेकिन परमेश्वर यहोशुआ का उद्देश्य हमें मालूम है। யோசுவாவுடைய நோக்கம் என்ன? यहोशुआ का उद्देश्य क्या है? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை वो ரட்சிப்பார். अपने लोगों के पाप को निकाल कर उन्हें उद्धार देगा। ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அதுதான் அவருடைய விருப்பம். लोगों को छुटकार देना है, वही उसकी इच्छा है। இன்னைக்கு அந்த விருப்பத்துல आज उस इच्छा में இன்னைக்கு நம்மளும் ஒரு பங்காளியா இருக்கிறோம். हम भी एक भागीदार हैं। ஹalleluya, हालेलुया, நம்மளும் ஒரு பங்குதான். हम भी एक भागीदार हैं। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करे। நம்ம தேவன் நமக்காக தியாகம் பண்ணியிருக்கிறார். हमारा परमेश्वर हमारे लिए कुर्बानी दिए हैं, நம்ம அவருக்காக என்ன செய்துட்டோம்? हम उसके लिए क्या किए हैं? அதான் பவுல் சொல்றார்,
इसलिए पौलुस कहता है நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். मैं मसीह के साथ क्रूस पे मारा गया, இனி நான் அல்ல, अब मैं नहीं, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். मसीह मेरे अंदर जीवित है। யெகோஷுவாவுடைய முதல் வருகையில, योशुआ के पहले आगमन में, அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங்ல उसके पहले आगमन में அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். वो क्रूस पे मारा गया, செகண்ட் கமிங் அவருடைய ரகசிய வருகையில, और उसके गुप्त आगमन में இன்னைக்கு வர போறாரு. आज आने वाला है। நம்ம எல்லாம் ராப்சர் ஆக போறோம். हम उठाए ले जाएंगे, நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். हम उठाए ले जाएंगे। எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா, अगर उठाए लिए जाना है तो இந்த இரண்டாம் வருகையில நீங்க பங்கு பெறணும்னா, ये दूसरे आगमन में अगर आप भाग लेना है, அப்ப முதல் வருகையில நீங்க பங்கு பெறணும். तो पहले आगमन में भाग लेना है। நீங்க முதல் வருகையில பங்கு பெற்றாதான் आप पहले आगमन में भाग लेंगे तो ही இரண்டாம் வருகைக்குள்ள போக முடியும். दूसरे आगमन में जा सकते हैं। முதல் வருகை என்ன? पहला आगमन क्या है? முதல் வருகை அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். और पहला आगमन वो क्रूस पे मारा गया। அப்ப அவரோடு கூட तो उसके साथ நீங்களும் உங்களை சிலுவையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, आप भी अपने आप को क्रूस पे मार देंगे। முதல் வருகையில அவரோட இணைஞ்சிட்டீங்க. आप पहला आगमन में उसके साथ जुड़ जाते हैं। முதல் வருகையில இணைக்கப்பட்டதுனால पहले आगमन में जुड़ने की वजह से நீங்க இரண்டாம் வருகையில இருப்பீங்க. आप दूसरे आगमन में होंगे, நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதல இருப்பீங்க. आप उठाए ले जाने में होंगे। முதல் வருகையில இல்லன்னா पहले आगमन में नहीं है तो இரண்டாவது வருகையில போக முடியாது. दूसरे आगमन में जा नहीं இன்னைக்கு सकते। அவருடைய வருகையின் நோக்கம் என்ன? उसके आगमन का उद्देश्य क्या है? அவர் நம்மளுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறதுக்காக வந்தார். वो हमारे पापों को निकाल कर हमें उद्धार देने के लिए आया। அதுதான் அப்போஸ்தல காலத்துல वही प्रेरितों के काम में அங்க சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போது, सुसमाचार जब शुरू होता है, யோசுவா சிலுவை அடிக்கப்பட்ட பிறகு योशुआ क्रूस में मारे जाने के बाद முதல் சுவிசேஷம் நடக்கு. पहला सुसमाचार होता है। பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் प्रेरितों के काम दूसरा அதுல अध्याय 38ஆம் வசனத்தை வாசிங்க. 38वें वचन को पढ़ेंगे। பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, முதல் சுவிசேஷம் पहला सुसमाचार என்ன சுவிசேஷம்? क्या सुसमाचार है? பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. पाप के क्षमा के लिए बपतिस्मा लेना। அவர் வந்த நோக்கம் என்ன? वो आया, वो उद्देश्य क्या है? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். अपने लोगों के पाप को निकाल कर उन्हें उद्धार देगा। அவர் மரித்த பிறகு, और मरने के बाद, சிலுவையில் அவர் அடிக்கப்பட்ட பிறகு, क्रूस में मारे जाने के बाद முதல் சுவிசேஷம் பேதுரு பண்றார். पहला सुसमाचार पत्रस बोलता है, நீங்க மனம் திரும்புங்க, तो मन फिराओ, ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்புக்கென்று हर कोई पाप के क्षमा के लिए யெகோஷுவா மேசேவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். योशुआ मसीहा के नाम से बपतिस्मा ले लो, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். तभी तुम पवित्र आत्मा का वरदान को पाओगे। இன்னும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறிக் கொண்டே இருக்குது. अभी भी परमेश्वर का इच्छा पूरा हो रहा है। ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்க. एक व्यक्ति बपतिस्मा लेने के लिए आए, அவர்கிட்ட ஞானஸ்நானம் பற்றி தெரியுமான்னு கேட்டேன். तो मैंने पूछा कि आप क्या बपतिस्मा के बारे में जानते हैं? எல்லாம் தெரியும் சொன்னாங்க. उन्होंने कहा कि हाँ मालूम எதுக்கு है। எடுக்கிறதுக்கு போறீங்க, நான் எதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு கேட்டேன். तो मैंने उनसे पूछा कि आप क्यों बपतिस्मा ले रहे हो और मैं आपको बपतिस्मा क्यों देना है? இப்படி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. उन्होंने कहा कि ऐसा पूछना नहीं चाहिए। அவங்களுக்கு தெரியல वो नहीं जानते। ஞானஸ்நானம் எதுக்கு? बपतिस्मा किस लिए? பாவ மன்னிப்புக்கு. पाप की क्षमा के लिए। நம்ம பாவத்துக்காக கர்த்தர் நமக்காக மரித்தார். और हमारे पाप के लिए परमेश्वर मरे, அதை நான் விசுவாசிக்கிறேன். उसे मैं विश्वास करता அது हूँ। கிரியையில வெளிப்படுத்துறது எப்படி? और उसको क्रिया में कैसे लाना? ஞானஸ்நானம் எடுத்து தான் கிரியையில வெளிப்படுத்துறோம். बपतिस्मा देकर ही हम बपतिस्मा लेकर ही उसको क्रिया में लाते हैं। இன்னைக்கும் ரட்சிப்பு நடந்து கொண்டு இருக்குது. आज भी उद्धार चल रहा है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கும் ரட்சிப்பு நடக்குது. आज भी उद्धार चालू है। அப்ப இன்னைக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. तो आज भी मौका है ஜனங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. लोगों को मसीह के अंदर ले आने के लिए। ஹalleluya. हालेलुया। நாம இன்னைக்கு கொண்டு வரணும். आज हम ले आना है, ஜனங்கள்ட்ட சொல்லணும், लोगों से कहना है, ரட்சிப்பை பற்றி பேசணும். उद्धार के बारे में बोलना है। முதல்ல உங்ககிட்டயே சொல்லி பாருங்க. पहले अपने आप से बोलकर देखिए, எப்படி பேசணும் சொல்லி பாருங்க. कैसे बोलना है देखिए, அப்பதான் மத்தவங்ககிட்ட நீங்க சொல்ல முடியும். तभी आप दूसरों से बोल सकते हैं। சுவிசேஷம் கண்டிப்பா நம்ம சொல்லணும். सुसमाचार हम जरूर बताना அது है। நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. वो हमारे ऊपर की जिम्मेदारी है। ரட்சிப்பு இன்னும் முடியல. उद्धार समाप्त नहीं हुआ। ஒரு கூட்ட ஜனங்கள் முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. एक झुंड के लोग समाप्त हो गया बोलते हैं, ஆனா இன்னும் முடியல. लेकिन अभी तक समाप्त नहीं இன்னும் हुआ है। ரட்சிப்பு நடந்து
நடந்து கொண்டு இருக்குது. अभी तक उद्धार चालू है। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। அவருடைய வருகையில उसके आगमन में அவர் என்ன செய்வார்ங்கிறது ஒரு பாகத்தை தான் பார்த்திருக்கிறோம். वो क्या करेगा इस चीज को एक ही भाग हमने देखा। ஒரே ஒரு பாகத்தை பார்த்தோம். केवल एक ही भाग को हमने देखा। அவர் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். वो पापियों को उद्धार देने के लिए आया। இன்னும் நிறைய காரியம் இருக்குது. और बहुत सारे चीजें हैं। அவர் எதுக்காக வந்தாரா? वो क्यों आया? நான் சமாதானத்தை அனுப்ப வரல. मैं शांति देने नहीं आया। उसने कहा நான் சமாதானத்தை அனுப்ப வரல. मैं शांति देने नहीं आया। நான் பட்டயத்தை கொண்டு வந்திருக்கேன். मैं तलवार ले आया हूँ। அக்கினி போட வந்திருக்கேன்னு சொல்லிருக்காரு. मैं आग बरसाने आया हूँ। இதெல்லாம் அடுத்தடுத்த காரியங்கள். ये सब अगली बात है। இதெல்லாம் நம்ம சமயம் வாய்க்கும் போது நம்ம பேசலாம். और जब उसके समय आएगा तब हम देखेंगे। ஆனா முக்கியமான அவருடைய வருகை எதுக்காகனா, लेकिन महत्वपूर्ण बात उसका आगमन நம்மள பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக வந்தார். हमें पाप से छुड़ाने के लिए आया। இன்னைக்கு நீங்க இன்னும் பாவத்திலே தான் சிக்கி இருந்தீங்கன்னா, आज यदि अभी भी आप कुछ पाप में हैं तो வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். और कुछ नहीं करना। பைபிளை எடுங்க, कलाम को उठाइए, வாசிங்க, पढ़िए। கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். परमेश्वर आपको छुटकार देगा। நீங்க பைபிள் வாங்கி கொடுங்க. आप कलाम लेके दीजिए। நம்ம சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? हम बहुत कमाते हैं। எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறீங்களா? अब सब हम अच्छे कमाते हैं ना। हालेलुया। हालेलुया। சம்பாதிக்கும் போது कमाते समय வருஷத்துல ஒரு பைபிளாவது யாருக்காவது தானம் பண்ணுங்க. साल में एक बाइबल किसी को आप दीजिए। யாருக்காவது கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. किसी को देने की कोशिश कीजिए। கிடியோன்ஸ்ல இருந்து ஃப்ரீயா கொடுக்கறாங்க. और गिडियोन से मुफ्त में देते हैं। உடனே ஃப்ரீயா வாங்கி கொடுத்துறாதீங்க. तो मुफ्त में लेके मत दीजिए। நீங்க விலை கொடுத்து வாங்குங்க. आप उसे मोल देकर लीजिए। அப்பதான் நீங்க சரியான ஆளுக்கு கொடுப்பீங்க. तभी आप उसको सही व्यक्ति के हाथ में दोगे। ஏன்னா நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டீங்கல்ல, क्योंकि आपने मोल देकर लिया அப்ப है। கொடுத்த பிறகு நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. उसके बाद आप उनसे पूछेंगे भी, வாசியா வாசியா வாசியான்னு கேப்பீங்க. पढ़ा है क्या करके पूछेंगे। அதனால इसलिए அடுத்த வருஷமாவது अगले साल ஒரு பைபிள் ஒரு ஃபேமிலிக்காவது கொடுக்கணும். एक बाइबल एक परिवार को देना है। அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு கொடுங்க. उनको सुसमाचार बता के दीजिए। அவங்க என்னால விட முடியல, என்னால குடிய விட முடியல, वो अगर यदि कहेंगे कि मैं पीना छोड़ नहीं सकता, நீங்க நேரம் எடுத்து आप समय निकालकर அவங்க கூட உட்காருங்க. उनके साथ बैठिए। அவங்க காதுகள் கேட்க வசனத்தை மட்டும் வாசிங்க. और वो सुने वैसे वचन को आप पढ़िए। பைபிள் சொல்லிருக்குது, कलाम में लिखा இத है, வாசிக்கிறவங்களும் பாக்கியவான்கள், इसे पढ़ने वाले भी धन्य हैं, இத கேட்கிறவங்களும் பாக்கியவான்கள், इसे सुनने वाले भी धन्य हैं, இதன்படி நடக்கிறவங்களும் பாக்கியவான்கள். और इसके अनुसार चलने वाले भी धन्य हैं। அப்ப நீங்க சொல்லவங்க கேட்க और जब आप बोलते रहेंगे और सुनते रहेंगे, கர்த்தர் அங்க ஆசீர்வாதத்தை தருவார். परमेश्वर वहां आशीष को देगा। அவங்களுடைய வாழ்க்கை மாறும். उनका जीवन बदल जाएगी। எத்தனையோ பெற்றோர் வாசிக்க தெரியாம இருக்கிறாங்க. और कितने माँ बाप हैं जो पढ़ नहीं सकते। அவங்க தம் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, वो अपने बच्चों से कहते हैं, கொஞ்சம் வாசி, என் காதுல கேட்கட்டும். थोड़ा वो पढ़ के सुना, मुझे सुनने दे। ஆனா வாசிக்கிறதுக்கு ஆள் இல்ல. लेकिन पढ़ने के लिए कोई नहीं। வாசிக்கிறதுக்கு வாஞ்சை இருக்குது. पढ़ने की इच्छा है, அத நீங்க செய்யலாமே. वो आप कर सकते हैं। சுவிசேஷம் செய்யணும்னா तो सुसमाचार बताना है तो எப்படி செய்யணும்? कैसे बताना है? ஒண்ணும் இல்ல, கர்த்தரை பத்தி கொஞ்சம் வார்த்தை சொல்லுங்க. पहले मसीह के बारे में कुछ बोलिए। இந்த தம்பாக்கு போடுறவங்க நான் பார்த்தேன்னா, और भाई लोग जो तंबाकू सेवन करते हैं, இந்த ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் செல்ல பாப்பேன். और ट्रेन में यात्रा करते समय मिलता हूँ, நல்ல ருசியா செய்வாங்க. तो बहुत चखते हुए उसे करेंगे। நல்ல இப்படி தடவிட்டு இருக்கும்போது वो ऐसे इसको मलते समय அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிர கூடாது. उनको डिस्टर्ब नहीं करना। அவங்க எடுத்து வாயில வச்ச பிறகு वो लेकर उसे मुंह में रखने के बाद கையெல்லாம் தட்டி கிட்டி உடம்பெல்லாம் தட்டுவாங்க. और हाथ झटकेंगे और कपड़े को भी झटकेंगे। அதுக்கு பிறகு மெதுவா அவங்க பக்கத்துல உட்கார்ந்து उसके बाद धीरे से उनके करीब बैठकर ஒரு சில ஸ்லைடு நான் காமிப்பேன் உங்களுக்கு. और कुछ स्लाइड में दिखाता हूँ। எப்பா உனக்கு விடுதலை வேணும்னா, ए भाई तुझे छुटकार चाहिए तो ஒன்னால விட முடியாது, तू नहीं छोड़ सकता, ஆனா யெகோஷுவால முடியும். लेकिन यहोशुआ छुड़ा सकता है। நீ எங்க இருக்கியோ அந்த ஒரு சர்ச்சுக்கு போ. तू जहाँ पर भी है वहाँ एक कलीसिया में जा। அங்க ஒரு பாதிரியார் இருப்பாரு, वहाँ पर एक पादरी होगा, அவர்ட்ட போய் ஜெபம் பண்ணு, उसके पास प्रार्थना कर, உனக்கு விடுதலை கிடைக்கும் तुझे சொல்லுவேன். छुटकार मिलेगा करके मैं बोल देता हूँ। அவன் அப்படியே செய்வான். वो ऐसे ही करता है। நீங்க இது சொன்னா போதும், इतना करेंगे तो काफी है। வழியை காமிச்சா போதும், आप मार्ग दिखा दो। விடுதலை எப்படி கிடைக்கும்னு சொன்னா போதும். छुटकार कैसे मिलेगा ऐसा मार्ग दिखाओ। வழியில போனா அவன் தப்பிச்சுக்கிட்டான். अगर वो मार्ग में जाएगा तो बचेगा। அந்த வழியில போகலாட்டி ஒண்ணும் செய்ய முடியாது. यदि वो मार्ग में नहीं जाए तो हम कुछ नहीं कर सकते। ஆனா அவனை பார்த்தும் நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா, लेकिन उसे देखकर भी आप नहीं बोलेंगे तो அப்ப ரத்தப்பழி நம்ம மேல வந்துரும். उसका जो लहू का भाग है हमारे ऊपर आ जाएगा। யாருக்காவது மத்தவங்க ரத்தப்பழி வேணுமா? कोई ऐसे चाहेगा कि उसका लहू का भाग हमारे पर हो? வேணுமா?
இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருவோம், अभी तक जो हुआ उसे छोड़ देंगे, இனிமே ஸ்டார்ட் பண்ணலாம். अभी हम शुरू करेंगे. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करे. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष So, दे. யெகோஷுவா வந்த நோக்கம், यहोशुआ आने का उद्देश्य அவர் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். वो पापियों को उद्धार देने के लिए आया. சபை எதுக்காக அப்படின்னா कलीसिया किस लिए? வெறும் பரிசுத்தவான்களுக்கு கிடையாது, केवल पवित्र लोगों के लिए नहीं, பாவிகளை மனம் திரும்ப வைக்கிறதுக்கு தான் சபை. पापियों को मन फिराने के लिए रखने के लिए ही कलीसिया है. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், और इस पत्थर के ऊपर मेरे कलीसिया को बांधूंगा. பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. अधोलोक के फाटक उस पर प्रबल नहीं होंगे. அப்போ பீடி சிகரெட் மேற்கொண்டுருமோ, तो बीड़ी सिगरेट उसके ऊपर प्रबल होगा क्या? சாராயம் மேற்கொண்டுருமோ, दारू प्रबल होगा क्या? தம்பாக்கு மேற்கொண்டுருமோ, तंबाकू प्रबल करेगा क्या? வியாதி மேற்கொண்டுருமோ. बीमारी प्रबल करेगा क्या? நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா, यदि आप सही तरीके से रहेंगे, நீங்க பாவத்தை மேற்கொள்வீர்கள். आप पाप पर प्रबल हो जाओगे. பைபிள் சொல்லுது பாவம் உங்க மேல ஆளுகை செய்யாது. कलाम कहती है पाप आपके ऊपर राज नहीं कर सकता. உங்க மேல ஆளுகை செய்ய முடியாது. आपके ऊपर राज नहीं कर सकता. பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். पाप से छुटकारा देगा. இன்னைக்கு யெகோஷுவா வந்த நோக்கம், आज यहोशुआ आने का उद्देश्य, பாருங்க தாவீது சொல்றார், दाऊद कहता है கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னபோது परमेश्वर के तंबू में जाएं करके जब बोले, நான் மகிழ்ச்சியா இருந்தேன். मैं आनंदित हुआ. இன்னைக்கு அதே மகிழ்ச்சி இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். आज वही आनंद हमारे अंदर होना चाहिए. சபைக்குள்ள வர்றதுக்கு ஒரு மகிழ்ச்சி, कलीसिया में आने के लिए एक आनंद, ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், क्योंकि वो आशीष करने वाला அவர் परमेश्वर है. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். परिस्थितियों को बदलने वाला நம்ம परमेश्वर. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. मैन हमारे परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है. நீங்க கேட்டு பாருங்க, आप मांग कर देखिए, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष देगा. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. சபைக்குள்ள வரும்போது कलीसिया के अंदर आते ही அந்த சபை, அந்த வார்த்தை உங்களை மாற்றும், कलीसिया वो शब्द आपको அந்த बदलेगा, மறுபடுத்தும், वो आपको रूपांतर நம்ம करेगा, சூழ்நிலையை மாத்திடுவது. हमारे परिस्थिति को बदल देगा. தேவன் இங்க வைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். परमेश्वर ने इस जगह पर जिस उद्देश्य रखा है उस उद्देश्य को पूरा करेगा. அதனால சபைக்கு வருவதை நம்ம என்னைக்கும் நிப்பாட்ட கூடாது. तो कलीसिया में आने के लिए कभी भी उसे रुकाना नहीं கொஞ்ச है. நேரம் வார்த்தை கேட்கிறோம், थोड़े समय के लिए हम वचन सुनते हैं, அந்த கொஞ்ச நேரம் வார்த்தை वो थोड़ा समय का वचन இவ்வளவு மாற்றங்களை கொடுக்குமானால், इतना बदलाहट को देता है तो அப்ப நம்ம வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தா हम वचन को सुनते ही रहेंगे, அவர் तो மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. वो बदलाहट को देता ही रहेगा. हालेलुया. हालेलुया. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करे. நம்ம ஜெபிக்கலாம். क्या हम प्रार्थना करें? வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा. எங்க எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். योशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं. கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்படட்டுப்பா. है प्रभु तेरा नाम महिमा पाए. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் आए हुए सभी बच्चे நீ இந்த உலகத்துல வந்த நோக்கத்தை அறிந்து கொண்டார்கள். आप इस संसार में जिस उद्देश्य से आए उस उद्देश्य को जान लिए. உம்முடைய சித்தத்தை நாங்க நிறைவேற்றுவதற்கு आपके इच्छा को पूरा करने के लिए எங்க ஒவ்வொருத்தருக்கு இரக்கம் பாராட்டுங்க. हम हर किसी को आप रहम कीजिए. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर किसी को आशीष कीजिए प्रभु. நாங்க अनेகரை உம்முடைய சமூகத்துல கொண்டு வர, हम बहुत सारे लोगों को तेरे चरणों में ले आने के लिए, சுவிசேஷம் சொல்ல எங்க நாவை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. सुसमाचार बताने के लिए हमारे जुबान को पवित्र कीजिए வாய்ப்புகளை தாங்க. और मौका को दीजिए. ஒவ்வொருத்துக்கு தைரியத்தை கொடுங்க. हर किसी को धैर्य दीजिए. ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु. யோசுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. योशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन.